வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் முழுவதும் நவகிரகங்களில் முக்கியமாக பெயர்ச்சியாக கருதப்படக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியை சொல்லி வருகின்றோம். அதன் அடிப்படையிலே நமது சேனலில் இன்றைய தினம் பதிவானது வரவிருக்கும் தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை இந்த வருஷமானது எப்படி இந்த உலகம் முழுவதும் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் விசுவாவசு வருஷத்தில் நவகிரகங்களில் நிகழவிருக்கும் நவகிரகங்களின் சாரங்கள் பற்றிய முழு விளக்கம்தான் சொல்லி வருகின்றோம். நவகிரகங்களிலேயே முக்கியமாக பெயர்ச்சியாக கருதப்படக்கூடிய சனைச்சர பகவானின் சாரம் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் இன்றைய தினம் பார்க்கக்கூடியது நவகிரகத்திலேயே நாம் அனைவரையும் ஆட்டி படைக்கக்கூடிய தர்மவான், நீதிமான், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்ற கர்ம பலன்களை அளிக்கக்கூடிய சனீஸ்வர கிரக பகவான். இந்த சனீஸ்வர கிரக பகவான் இந்த விஸ்வாவசு வருஷம் முழுக்க எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரங்களில் தமிழ் மாதத்தில் இருப்பா என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் சனி பெயர்ச்சியானது மார்ச் மாதம் என்று அனைவரும் பதிவிட்டு வருகின்றார்கள். அதாவது ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான நவகிரகங்களுடைய சாரம் மட்டும்தான் இந்த பூலோகத்தில் பிறந்த மனித பிறவிகளாக இருக்கட்டும், அல்லது தேவர்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், தெய்வங்களாக இருக்கட்டும், அனைவரையுமே இந்த நவகிரகங்கள் தான் ஆட்டி படைத்து இயக்குகின்றன. தெய்வங்களையே நவகிரகங்கள் ஆட்டி படைக்கிறது. அப்போ நாமெல்லாம் சாதாரண மனுஷா. அந்தந்த கர்மபலன் தெய்வங்களும் செஞ்ச கர்ம பலனுக்கு இவர் கொடுக்கிறார், மனிதர்கள் செய்த கர்மத்துக்கும் அதுக்கு உண்டான பலனை கொடுக்கிறார். அது அவருடைய நீதி. சனீஸ்வர பகவானுடைய ஒரு தர்மமான ஒரு செயல். அது ஒண்ணுதான். நாம் அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். ரிஷிகள் என்ன எழுதியிருக்கா தெரியுமா? இந்த வருஷமானது கிருதயுகத்தில் 4 பாகம் இருக்கும், திரேதாயுகத்தில் 3 பாகம் இருக்கும். அதில் ஒரு பாகம் மட்டும் மனுஷன் தான் இஷ்டத்துக்கு நடந்துப்பான். அதே திரேதாயுகத்தில் 2 பாகம்தான் இருக்கும். ஏன்னா அதில் மனுஷன் 2 பாகம் 50% அவன் இஷ்டத்துக்கு நடந்துப்பான். இந்த தர்மசாஸ்திரத்தை கடைபிடிக்க மாட்டான். ஆனால் இந்த கலியுகம் இருக்கு பாருங்க, அது வெறும் ஒரே ஒரு பாகம்தான். 75% மனிதர்கள்
அவரவர்கள் இஷ்டத்துக்கு அவர்கள் இயற்றியதுதான் அனைத்தும் சட்டம் என்று தர்மத்திற்கு புறம்பாக கலியுகத்தில் இருப்பார்கள் என்று ரிஷிகளால் எழுதப்பட்டுள்ளது உண்மை. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவள் கலியுகத்தில் நவக்கிரகங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அவள் அப்பயே கணித்து வைத்திருக்கிறார்கள். அது பொய் என்று ஆக்கிவிட்டு எண்கணிதம் என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த எண்கணிதங்கிறது எந்த ரிஷிகளாலும் எழுதப்பட்டது கிடையாது, அது மட்டும் நிச்சயம். அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆனா இவ என்ன பண்ணிட்டா, அந்த எண்கணிதம்ங்கிறது யாரோ ஒரு ரிஷிகள் பேரை போட்டு அப்பத்தான் எல்லாரும் நம்புவான்னு சொல்லிட்டு மனிதனால உருவாக்கப்பட்டது எண்கணிதம். மொத்தத்தில் ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த எண்கணிதம்ங்கிறது என்ன அப்படின்னா, வசியம் என்ற அந்த ஒரு பாதையில் வரக்கூடியது எண்கணிதம். ஒரு வசியம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தரை வசியம் பண்ணுறதுன்னு அர்த்தம், இழுக்கிறது. அப்போ இந்த சாஸ்திர முறைப்படி நவகிரகங்கள்லாம் எப்போ பயிற்சி வருதோ அந்த பயிற்சியை விட்டுட்டு முக்கியமாக இந்த சனீஸ்வர கிரகத்துக்கு மட்டும்தான் அவெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அது என்னமா அவள் கணக்கு பண்ணி இன்னைக்கு தான் பயிற்சி அப்படின்னு போடுறா. கண்டிப்பாக அந்த பயிற்சி பயிற்சி கிடையாது. அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் எண்கணிதம் கூடவால நான் குறை சொல்ல வரல. கொஞ்சமாவது தயவு செஞ்சு தாங்கள் அனைவரும் தர்ம நெறிப்படி என்ன இருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்து செயல்படுமாறு எண்கணிதம் எழுதுபவர்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ இந்த சனீஸ்வர பயிற்சி அப்படிங்கிறது மாசி மாதம்தான் வருது, 2026. அப்போ இப்போ வருது கண்டிப்பாக நிச்சயமாக சனி பயிற்சி கிடையாது. ஏன்னா இதுக்கு பிரதானமான ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறில் மாசி மாதம்தான், அதுதான் பிரதான ஸ்தலம் 2026. அப்போ இதை வருதுனாக்க கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். எல்லாரும் சொல்கிறா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதில் அவள் சொல்கிறதுல நான் தலையிடறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா நான் சாஸ்திர முறைப்படி நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை தான் நமது சேனலிலே அனைத்து பதிவுகளும் இருக்கின்றன. ஆகவே இந்த விஸ்வாவசு வருஷம் முழுவதும் இந்த சனீஸ்வர பகவான் எந்தெந்த நட்சத்திரத்தில் எப்படி இருக்கின்றார் பார்ப்போம். அதாவது இவர் வைகாசி மாதம், அதாவது சித்திரை மாதம் முழுக்கவும் இப்போ சரீரத்துக்கு அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரம் அதில் 4ஆம் பாதத்தில் இருக்கார், 3ஆம் பாதத்தில் இருக்கார் அவர். இதே வைகாசி மாதம் 8ஆம் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருக்கார். அதே ஆனி மாதம் 18ஆம் தேதி இதே கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரமாக இருக்க போறார். இதே ஆவணி மாதம் 5ஆம் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்கரமாக கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறார். இதே புரட்டாசி மாதம் 17ஆம் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்கரமாக கண்டிப்பாக சஞ்சாரம் செய்கின்றார் அன்று முதல். இதே கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி
அடைந்து அதிலேயே சஞ்சாரம் செய்கின்றார். மார்கழி மாதம் 11ஆம் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். தை மாதம் 22ஆம் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதாவது மாசி மாதம் 22ஆம் தேதி 4 நாழிகை 50 வினாடியிலே இந்த மாசி மாதம் 22ஆம் தேதி தான் அவருடைய பெயர்ச்சி. தமிழ் வருஷத்துக்கு தமிழ் மாசத்துல சொல்றேன், விஸ்வாவசு வருஷம். 4 நாழிகை 50 வினாடி அப்படின்னாக்கா சூரிய உதயமானது கார்த்தால 6 மணி 10 நிமிஷத்துக்கு. அப்போ அதை கணக்கு பண்ணோம்னா எட்டு மணி 50 நிமிடத்திற்கு கார்த்தால சரியாக அவர் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இதே சனீஸ்வர பகவான் அதே மாசி மாதம் 28ஆம் நாள் மேற்கே அஸ்தமனமாகி விடுகிறார். அஸ்தமனமாகிறார், படுக்கத்துக்கு போயிடுறார், தூங்குறார். அன்னையிலேருந்து பங்குனி மாதம் 18ஆம் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். அங்கேயும் தூங்கிட்டே தான் இருக்கார், அஸ்தமனத்திலே தான் இருக்கார். அதே பங்குனி மாதம் 28ஆம் நாள் மீண்டும் அவர் கிழக்கே உதயமாகிறார், முழிச்சுகிறார். இதுதான் சனீஸ்வர சாரம். நமது சேனலிலே இந்த சனீஸ்வர பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் நாள் சரியாக காலை 8 மணி 50 நிமிடத்திற்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு முன்னால் கண்டிப்பாக பயிற்சி கிடையாது. இது 2026. இந்த சனி பெயர்ச்சியை பற்றி அதிவிரைவில் நமது சேனலில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து, தயவு செய்து மீண்டும் சொல்கின்றேன், வருகிற வைகாசி மாதத்தில் வரவிருக்கக்கூடிய மாசி மாதத்தில் தயவு செய்து மாசி மாதம் அல்லது பங்குனி மாதம் என்று போட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் சனிப்பெயர்ச்சி. அதிலே யாரும் சனிப்பெயர்ச்சி என்று கடைபிடித்துக் கொள்ள வேண்டாம் என்று தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சுப அஸ்து.